இன்றைய தினசரி மன்னா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள் புதிய நம்பிக்கைக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வேத பகுதி ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்திருக்கிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நமக்கு நம்ம வேத வசனத்தில் ஆதி ஆகம புஸ்தகம் ஆரம்பம் சிருஷ்டிக்கப்பட்டதுலேருந்து ஆரம்பமாகுது. ஆனால் முடிவு ஜெனிசிஸோட ஆதி ஆகம புஸ்தகத்தோட முடிவு பார்த்திங்கன்னா யோசேப்பை ஏசப்பா சிறைச்சாலையிலேருந்து ஏசப்பா அதிபதியாக மாற்றுவாங்க. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், அந்த ஒரு ஏசப்பா உயர்வு கொடுத்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்க சகோதரர்களால் அவங்க வெறுக்கப்பட்டது, அவங்க சகோதரர்களால் அவங்க குழியில் தூக்கி போடப்பட்டது, அவங்க சகோதரர்களாகவே துட்டுக்காக விற்கப்பட்டது, அவங்க வேலை பார்த்த அவங்க வேலை மாஸ்டர் மூலமாகவே தப்பான குற்றம் சாட்டி ஜெயிலுக்கு போனது. ஆனால் ஜெயிலையுமே உண்மையாக கர்த்தருக்கு பயந்திருந்ததுனால ஒரே நாள் ஒரே இரவு ஒரே நாளில் கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதமான ஒரு பதவியில் ஏசப்பா உட்கார வச்சாங்க. யோசிப்போட வாழ்க்கையில் நம்ம பார்க்க போச்சுல எல்லா பாதையிலுமே அவங்க அப்பாவை விட்டு மட்டும் எல்லாருக்குமே அவங்க ஒரு கசப்பாக தான் பார்த்தாங்க, இவனான்னு தான் பார்த்தாங்க. அவ்வளோ வெறுத்தாங்க. வெறுக்கிறது மட்டும் இல்லை, தூக்கி குழியில் போட்டு விற்றுட்டு அது செத்து அந்த பையன் அந்த யோசேப்பு இறந்துட்டான்னு வேற போய் வேற சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க சரி யோசேப்பு முடிஞ்சிட்டு. ஆனால் யோசேப்பு ஏசப்பா நினைவு கூர்ந்து இந்த யோசேப்புக்காக வச்ச திட்டத்தை ஏசப்பா ஏற்ற காலத்தில் நிறைவேற்ற போச்சுல. அவங்க சகோதரர்கள்லாம் முன்னாடி மண்டிட போச்சுல. அவங்க சகோதரர்கள் கடைசியில் கேட்பாங்க, இப்போ அப்பாவும் இறந்துட்டாச்சு, இப்போ யோசேப்பு நமக்கு திருப்பி நமக்கு தண்டனை கொடுப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வருஷம் அது யோசேப்போட வாயில் வார்த்தை புறப்பட்டுச்சு. மனுஷர்களை நீங்கள் எனக்கு தீமையாக நினச்சிங்க, ஆனால் நான் உங்கள் மேலே டிபெண்டாக இல்லை, நான் உங்கள் மேலே சார்ந்து இல்லை. என்னை அழைத்தவர் தேவன், எனக்கு சொப்பனம் தந்தது தேவன், ஏன்னா அதன்படி நடக்க வச்சது தேவன். இன்றைக்கு நீங்கள் நினச்சிருக்கலாம் நான் நீங்கள் விற்று தான் நான் இங்கே வந்திருக்கேன், ஆனால் ஏசப்பா தான் எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக எந்த நெகட்டிவ் ஆனாலும் சரி ஏசப்பா அதை பாசிட்டிவாக மாற்றி தருவாங்கன்னு ஒரு அந்த விசுவாசத்தின் அறிக்கையை யோசிப்பாங்க பண்ணுதாங்க. இன்றைக்கி கூட நிறைய ஆட்கள் உங்களுக்கு விரோதமாக பேசலாம், நிறையா காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக போயிட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கணுன்னா, மனுஷர்கள் எனக்கு எது பண்ணாலும் பரவாயில்ல, இது எல்லாமே கர்த்தர் எனக்கு வாழ்க்கையில் திட்டம் வச்சுருக்காங்க, அதுக்கு நேராக தான் கர்த்தர் என்ன நடத்துதாங்கன்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அப்படி தான் நடக்கும். இன்றைக்கி கூட நிறைய ஆட்கள் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, நிறைய ஆட்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்காங்களா, கர்த்தர் எல்லாத்தையுமே மாற்றி எல்லா மக்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக உங்களை மாற்றி உயர்ந்த இடங்களில் கர்த்தர் உங்களை நிப்பாட்டம் உண்மை உள்ளவங்களாக இருக்காங்க. அதனால் எந்த மக்கள் இப்படி பண்ணுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ்ல கர்த்தர் விட்டு போயிறாங்க. யோசிப்பு கர்த்தரோட இருந்தான், கர்த்தர் யோசிப்போடு இருந்தார். அதுதான் யோசிப்பு உயர்ந்த இடத்துல வச்சது. இன்னைக்கு கூட மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க, எப்படி நடந்து கொள்ளுந்தாங்கன்னு ரெண்டாவது கர்த்தர் உங்களை என்ன அழைச்சாங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன தரிசனம் தந்தாங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன வசனம் தந்தாங்க, அதை பிடிச்சிட்டு கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஏற்ற காலத்தில் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாங்க, இந்த வசனத்தை நிறைவேற்றுவாங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாள் நேரம் தந்ததுக்காக நன்றி அப்பா. யோசேப்பு ஏசப்பா சகோதரர்கள் வெறுத்தாங்க, ஆனால் அது எல்லாமே நீங்கள் நன்மையாக மாற்றி யோசேப்பை அந்த ஃபுல் தேசத்துக்கு மட்டும் இல்லை, அந்த சகோதரர்கள், அந்த குடும்பம், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக மாற்றினீங்க ஏசப்பா. அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் கடந்து போடுகிற பாதைகள் கடினமாக இருந்தாலும் நீங்கள் ஏற்ற காலத்தில் எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக நிப்பாட்டுவீங்க. தேசம் எங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும், என் வீட்டார் என் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும், என் ஜனங்கள் என்ன மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்கள் அதை நன்மையாக முடிய பண்ணுவீங்க. அது உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா. உங்கள் வசனத்தை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரும் என்னை நினைத்தருளி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.